சனி பகவானுடைய பார்வை கெடுபலனை தருமா அப்படின்னா இல்லைங்க. ஐயோ கண்டக சனியாக வந்து விட்டதே என்றெல்லாம் தலையில துண்டை போட்டுட்டு ஒரு ஓரத்துல எல்லாம் போய் படுத்துறாதீங்க. கம்பீரமா எழுந்துவாங்க, நிம்மதியா எழுந்துவாங்க, தன்னம்பிக்கையோடு எழுந்துவார்கள். அது இப்பதான் சனி தட்டி கொடுப்பார். சனி பார்க்கிறாரு அப்படின்னால எப்படி இருக்கணும் நல்லா பாருங்க. ஒரு அப்பா பார்க்கறதுக்கும் அம்மா பார்க்கறதுக்கும் ஒரு ஆசிரியர் பார்க்கறதுக்கும் ஒரு காவல்துறையில் உள்ளவர் நம்மளை பார்க்கறதுக்கும் பார்வை எல்லாருக்கும் கண்ணு தான் இருக்கு. ஆனா அவங்க பார்க்கின்ற பார்வை. உடல்நிலையில கவனமா இருங்க. உங்க உடல்நிலையில மட்டுமல்ல, உங்க பிள்ளைகள் உடல்நிலையில மட்டுமல்ல, உங்களுடைய மனைவி பெற்றோருடைய உடல்நிலையில மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். குழந்தையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் மழலை செல்லம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை சனி பகவானை அமைத்து தருவார். காரணி ராகுனுடைய அருள் இருப்பதனாலும் பிற்பகுதியில குரு பகவானுடைய துணை இருப்பதனாலும் கடனை அடைத்து நிம்மதி பெறுகின்ற ஒரு அற்புதமான களம் அது. மாயவரம் பக்தி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப சனிப்பெயர்ச்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஐயா, கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு? பொதுவா இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாருமே எனக்கு கேட்கறது தான். நான் எங்க விமானத்துல போனாலும் பஸ்ல போனாலும் உடனே சாமி நான் சிம்ம ராசி நான் எப்படி இருப்பேன், நான் கன்னிராசி எப்படி இருப்பேன், நான் மகர ராசி எப்படி இருப்பேன். அப்படி கிடையாதுங்க. அதை உங்களை திருப்திப்படுத்துவதற்காக பொய் வேண்டுமானாலும் சொல்லலாம். சூப்பர். ஒரு மனிதனுடைய ஜாதகம் கணிக்கலன்னா தசாபுத்தி பார்க்கணும், கிரகனுடைய இருப்பை பார்க்கணும். ஒரு கிரகம் மட்டும் கிடையாது, அதோடு எந்த கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். அது மட்டும் கிடையாதுங்க. குறிப்பா பார்க்க போனோம்னா சொன்னேன்னவா அந்த குலதெய்வத்தினுடைய இருப்பை பார்க்கணும். கிட்டத்தட்ட பலதையும் சேர்ந்து ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கணும். இப்போ விழி 2 இருக்குங்க, ஆனா பார்வை ஒன்று தானே. அது மாதிரி தாங்க பல கிரகங்கள் இருந்தாலும் கூட விளைவை தரக்கூடியது தான். அந்த வகையில பார்க்கும் பொழுது 2026 ஏற்கனவே திருக்கணித பிரகாரம் நம்ம பேசிட்டோம். அடுத்தது வாக்கியம் ஒன்றும் இல்லைங்க. அது அப்ப பேசணும், இது இப்ப பேசணும், அவ்வளவுதான். பலன் ஒன்று தானே. அந்த வகையில பார்க்கும்பொழுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல ஒரு அற்புதமான ஒரு ராசி என்று தான் சொல்லுவேன். அதே நேரத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பார்வைங்க. சனி பகவான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை உண்டு. அந்த வகையில சனி பகவானுடைய பார்வை எதுன்னு பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா 3, அதாவது பாத்தீங்கன்னா அவர் 3ஆம் பார்வையா ரிஷபத்தை பார்க்கிறார், அடுத்தது 7 கன்னியை பார்க்கிறார், அடுத்தது 10 பாத்தீங்கன்னா தனுசு பார்க்கிறார். அப்போ சனி பகவானுடைய பார்வை படுகின்றது. சனி பார்க்கிறாரு அப்படின்னால எப்படி இருக்கணும் நல்லா பாருங்க. ஒரு அப்பா பார்க்கறதுக்கும் அம்மா பார்க்கறதுக்கும் ஒரு ஆசிரியர் பார்க்கறதுக்கும் ஒரு காவல்துறையில் உள்ளவர் நம்மளை பார்க்கறதுக்கும் பார்வை எல்லாருக்கும் கண்ணு தான் இருக்கு. ஆனா அவர் பார்க்கின்ற பார்வை. ஒரு பெண் இருக்காங்க, ஒரு கவிஞன் பார்க்கறதுக்கும் ஒரு மருத்துவர் பார்க்கறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்க. அது மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை, இந்த சனி பகவானுடைய பார்வை கெடுபலனை தருமா அப்படின்னா இல்லைங்க. தரும். யாருக்கு தரும்? தவறான பாதையை நோக்கி நபர்களுக்கும் தவறான மனிதனுடைய தொடர்புல இருப்பவர்களுக்கும் அந்த கண்டிப்பா சனியுடைய பார்வை ஏற்கனவே இருப்பதை விட இப்பதான் காமிக்கும், அதனுடைய விளைவை கொடுக்கும். இது வரைக்கும் செய்யாத தவறுக்கு தண்டனை எல்லாம் கிடையாது. எந்த காலத்திலுமே செய்யாத தவறுக்கு தண்டனை என்பதெல்லாம் கிடையாது. நாம் செய்த தவறு இன்றல்ல என்றோ யாரோ நம்முடைய வம்சத்துல செய்த தவறுக்கு தண்டனையை நாம் இப்ப அனுபவிக்க போறோம். அந்த வகையில பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய 7ஆம் பார்வையாக கன்னிராசியை படுகின்றது. அப்ப சனி பகவானுடைய எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டக சனியாக இருக்கின்றார். ஐயோ கண்டக சனியாக வந்து விட்டதே என்றெல்லாம் தலையில துண்டை போட்டுட்டு ஒரு ஓரத்துல எல்லாம் போய் படுத்துறாதீங்க. கம்பீரமா எழுந்துவாங்க, நிம்மதியா எழுந்துவாங்க, தன்னம்பிக்கையோடு எழுந்துவார்கள். அது இப்பதான் சனி தட்டி கொடுப்பார். உனக்கு நான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தனே, இவ்வளவு துயரத்தை கொடுத்தனே, நீ எவ்வளவு தைரியமா இருக்க. ஏங்க நலன்னு ஒருத்தரை தெரியும் நமக்கெல்லாம். 1000 கலை 64 கற்றவர். அவன் பட்ட துன்பத்தை விட ஒரு பொய் சொன்னா போதுங்க. ஆனா பொய்யே சொல்ல மாட்டேங்கிற ஹரிச்சந்திர மகாராஜா இறுதியில் காலம் கடந்து இன்னைக்கு நிக்கிறாங்க. ஆக எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். இந்த கண்டக சனி காலத்துல அற்புதமான வாழ்வை தரக்கூடியவன் சனி பகவான் தான். சனி பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா கடுமையானதுதான், இல்லைன்னு சொல்லணும். தவறு செய்தவனை மட்டும்தானே ஆசிரியர் அடிக்கின்றார். ஹெல்மெட் இல்லாம வரவனை மட்டும் தானே காவல்துறை நிறுத்துகிறது. குடித்துட்டு வர்ற கணவனை பார்த்து தானே மனைவி ஏங்க இப்படின்னு கேட்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது தவறு செய்யாமல் இருக்கணும்.
அந்த வகையில பார்க்கும் பொழுது அதாவது கன்னிராசிக்கு 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு இல்லையா, அதுதான் சொன்ன கடன் ரணம் ருணம் அந்த 2 ஸ்தானம் அந்த அந்த இடம் எதுக்கு உள்ளது, ரணருண ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த 2 இடத்துல சனி பகவான் பார்வைப்படுனா எவ்வளவு கவனமா இருக்கலங்க. ஒரு நெருப்பு இருக்கு, தொட்டா சுடுன்னு நான் சொல்றேன், அதெல்லாம் இல்லைங்க நான் தொட்டு தான் பார்ப்பேன் என்றால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வகையில உடலில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உடல்நிலையில கவனமா இருங்க. உங்க உடல்நிலையில மட்டுமல்ல, உங்க பிள்ளைகள் உடல்நிலையில மட்டுமல்ல, உங்களுடைய மனைவி பெற்றோருடைய உடல்நிலையில மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட தூர பயணங்கள் செல்லும் போது கவனமா இருங்க. அந்நிய மனிதர்களோட உணவு அருந்தும் போது எச்சரிக்கையா இருங்க. அதாவது அதாவது சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது உடல் தான், அந்த உடம்பை நீங்க சரியாக வைத்துக் கொண்டால் போதும். என் நண்பர் ஒருவர் சொன்னார், ஒருத்தர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, ஒரு வெளிநாட்டு ஒரு கோடீஸ்வரன் சொல்றாருங்க, நான் ஒரு மிகப்பெரிய விலை உயர்ந்த ஒரு மருத்துவமனையில படுத்திருக்கேன். விலை உயர்ந்த உடைகளை அணிந்திய என் உடம்பு இன்னைக்கு ஏதோ ஒரே ஒரு கலர்ல ஒரு நிறத்தில் ஒரு ஆடையை அணிந்திருக்கின்றது. அழகாக சீவி என்னுடைய தலையினுடைய முடி மழிக்கப்பட்டு விட்டது. ஏதோ ஒரு தொப்பி மாதிரி மாட்டியிருக்காங்க. அவர் நான் விரும்பி உண்ட உணவு போக அவர்கள் கொடுக்கின்ற உணவை சாப்பிடுகின்றேன். விரல் அசைத்தால் 500 600 ஆட்கள் வேலை ஆட்கள். வீட்டில் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த கார்கள். என் நிலையை பார்த்தீர்களா? இதற்கெல்லாம் காரணம் என்ன? இங்கதான் வர்றார் சனி பகவான். இந்த இடத்துல தான் சனி பகவான் நிற்கின்றார். உடலை பேணிக் கொள்ளுங்கள், உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடல்நிலை மட்டுமல்ல, என் மனைவி உடல்நிலையும் பார்க்கணும். இப்ப தெரியாதுங்க மனைவி அருமை. 50 வயசுல பாருங்க தெரியும், தேடுவீங்க. ஒரு தண்ணி கொடுக்கறதுக்கோ, ஒரு கை கால் பிடிச்சு கொடுக்கறதுக்கோ அழைத்து செல்வோம். மனைவியின் அருமை அப்படி. மனைவி மட்டும் கிடையாது, கணவனுடைய அருமை. வீட்டில் இருக்கிற வரைக்கும் வெளியில வந்து பாருங்க, என்ன பாதுகாப்பு நமக்கு? நமக்கு நாமே பாதுகாப்பு. அந்த வகையில் பார்க்கும்போது அந்த கணவன் மனைவி உறவு என்பது ஒரு அற்புதம். அதனாலதாங்க இந்து மதத்துல பாத்தீங்கன்னா சிவன் பார்வதியாக, நாராயணன் பெருமாளாக, ஏன் கணபதிக்கு கூட மனைவி உண்டுங்க, முருகனுக்கு கூட மனைவி உண்டு. இதெல்லாம் ஒரு நம்முடைய வாழ்வியலுக்காக தான். அந்த வகையில கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ரணம் ருணம் என்ற இடத்தை சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்க்கிறார். உடல்நிலையத்துல கவனமா இருங்க. வாங்கும் பொழுது கடன் யோசித்து வாங்குங்கள். அவசியம் இல்லாம கடன் வாங்குங்க. வாங்கிய கடனை அடைப்பதற்கு கடுமையாக போராடினாலும் கவலைப்படாதீங்க. காரணம் ராகுனுடைய அருள் இருப்பதனாலும் பிற்பகுதியில குரு பகவானுடைய துணை இருப்பதனாலும் கடனை அடைத்து நிம்மதி பெறுகின்ற ஒரு அற்புதமான களமாக இது அமையும். இப்போ கன்னிராசி நேயர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல மிக கவனமாக யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். அடுத்து குழந்தை மற்றும் கல்வி. குழந்தையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் மழலை செல்லம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை சனி பகவானே அமைத்து தருவார். மிகவும் யதார்த்தமான பதில். இப்போ கடன் பத்தி சொன்னீங்க, குழந்தை, கல்வி, குடும்பம் சொல்லிட்டீங்க இல்லையா? இப்ப அடுத்தது எந்த கோவிலுக்கு போனா சிறப்பு? அதாவது இந்த காலகட்டத்துல அந்த 3 சனிங்க, இது நான் தெளிவா சொல்லியே ஆகணும். சிவனுடைய ஆலயம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று வழிபட்டாலே சனி பகவான் மனம் குளிர்ந்து விடுவார். அதே நேரம் அனுமனுடைய வழிபாடு எங்கெல்லாம் இருக்குதோ, ஒருத்தர் இருக்காரு கன்னியாகுமரியில, ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு மயிலை கபாலீஸ்வரர் ஆலயம் வழிபட்டால் சிறப்பு. சனி பகவானுடைய அருள் அள்ளி கிடைக்கும். சொல்லலாம், வாய்ப்பாட்டு சொல்லும். கன்னியாகுமரியில ஏறி எங்க மயிலாப்பூர் வர்றதுக்கு என்ன பொருளாதாரம் சூழ்நிலை அதெல்லாம் யோசிக்கலைங்க. அதை யோசித்துத்தான் நம்ம பரிகாரம் சொல்ல முடியும். ஏதோ ஒரு பரிகாரம் எல்லாம் சொல்லிட முடியாது. கன்னியாகுமரி அற்புதமான இடம். நாகநாதர் கோயில் சென்று வழிபாடு செய்யுங்கள். கன்னியாகுமரி அன்னையை சென்று வழிபாடு செய்யுங்கள். அருகில் உள்ள ஆலயத்தை இறைவனாக நினைத்து வழிபாடு பண்ணுங்க. பக்கத்திலே சுசீந்திரம் இருக்குங்க. அந்த சுசீந்திரம் சென்று அனுமனை ஆலயம் சென்று சிவனோடு கூடிய அனுமனை வழிபாடு செய்யுங்கள். அனுமன் வழிபாடு, மகா கணபதியுடைய வழிபாடு, இந்த மாதிரி சொன்ன இல்லையா, அர்த்தாஸ்தம்ப சனி, ஜென்ம சனி, கண்டக சனி. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கண்டக சனி. இந்த கண்டக சனி காலத்தில் நான் சொல்வதெல்லாம் கை காட்டுவதெல்லாம் திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் தான். அந்த ஆலயம் சென்று அவரை வழிபட்டு அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்வது அற்புதமான யோக பலனை தரும். சொத்துகள் எப்படியா இருக்கும்? அதாவது ஒரு காலத்துல சொத்து இருந்தது, என் பையன் சொத்தை விட்டு போனான். இந்த காலத்துல அவங்க தர சொத்தே என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பாவுக்கு சுகர் இருந்ததுன்னா பையனுக்கு இருக்குமான்னு பாக்குறாங்க. அம்மாவுக்கு என்ன இருக்குதுன்னா பிள்ளைக்கு என்ன இருக்குன்னு பார்க்கல. அந்த சொத்தை தவிர ஏதுங்க. நானும் என்னுடைய அனுபவத்துல, வாழ்க்கை ஜோதிட அனுபவத்துல சொல்றேன், கோடிக்கணக்கான சொத்து வைத்தெல்லாம் இந்த காலகட்டத்துல வரதில்லை. அந்த சொத்தை அனுபவித்தல், அதாவது பாட்டம் பூட்டம் அந்த முன்னோருடைய சொத்தை அனுபவிப்பது என்பதெல்லாம் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும்
சொத்து சம்பந்தமான இட சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால், குறிப்பா சகோதர சகோதரிகள் மத்தியில அந்த பிரச்சனைகள் இருந்தால் தீர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்கய்யா. அதுல குறிப்பிட்டு இவங்க இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து உடல் சார்ந்தது மட்டும் தானா? 2 விஷயத்துல கவனமா இருக்கணும். அளவுக்கு மீறி கடன் வாங்குவதோ, அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி செல்வதோ, இது இல்லாம இருந்துட்டாலே போதும். சனி பகவானுடைய பார்வை நமக்கு எந்த விதமான கெடுபலனையும் தராது. மிக அழகா சொன்னீங்க. நன்றி.